அனைவருக்கும் வணக்கம். USGINPM இந்தியன் நேஷ்னல் பீப்புள் மூமெண்ட் சேனல் வாயிலாக, பொலிட்டிக்கல் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதான தலைப்பு, அரசியலில் எப்படி அரசியல் களம் என்று சொல்லப்படுவது, ஒரு விவசாயி எப்படி ஒரு நிலத்தில் பண்படுத்தாத ஒரு நிலத்தை எப்படி பண்படுத்தி அவன் இரவு பகல் பார்க்காம உழுது களைகளை எடுத்து மண்களை பக்குவப்படுத்தி பின்பு அது தண்ணீரை பாய்ச்சி பக்குவமான பின்பு ஒரு விதையை எப்படி அவன் போடுகிறானோ, நட்டுகிறானோ, தெளிக்கிறானோ, அதற்கேற்றவாறு நீர் பாய்ச்சி அது வளர்கிறது. அது வளர்ந்தவுடன் பின்பு அதற்கு சுற்றுப்புற இருக்கிற களைகளை எல்லாம் எடுத்துவிட்டு அதற்கு கொடியாகவோ கொடியாக இருந்தால் அதற்கேற்ற ஒரு கயிறை கட்டுவார்கள். செடியாக இருந்தால் தானாக வளரும். அது வளர்ந்து மரமாக பின்பு அநேகருக்கு பூ, காய், கனி, பழம் இவற்றை கொடுக்கும். அதை மக்கள் அனைவரும் சந்தோஷமாக உணவு உட்கொண்டு ஆரோக்கியமாக இருப்பார்கள். இதே போன்றுதான் அரசியல் களமும். அரசியல் களத்தில் மக்களுக்காகவேவும் நாம் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அரசியல் களம் வெற்றியை நாம் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். ஃபீல்டுக்கு போக வேண்டும். ஃபீல்டுக்கு போய் மக்களோடு மக்களாக இருந்து துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், துக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் இவற்றுக்கு எல்லாவற்றையும் அவர்களோடு இணைந்து பாடுபட்டு அவர்களுக்காக உரிமைக்காக போராடி, அடிப்படை உரிமைகளுக்காக போராடி, அதற்காக சில நேரங்களில் நாம் சிறை செல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்களும் வரும். அதையும் நாம் அனுபவித்து அதன் மூலமாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இவர் இவ்வளவு மக்களுக்காக துன்பத்தை ஏற்று நமக்காக செய்திருக்கிறார் என்பதை பார்த்து அந்த களத்தின் மூலமாக மட்டுமே தான் அரசியலில் நிரந்தரமாக கால் ஊன்ற முடியும். அப்படி கால் ஊன்றினால் மட்டுமே நாம் அரசியல் களத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏனெனில் மக்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆகவே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். அப்படியானால் நாம் ஒரு காகிதத்தில் சுரைக்காய் என்று எழுதிவிட்டால் மட்டும் போதாது. அது சுரக்காக மாறாது. இப்பொழுது நாம் ஒரு கறிக்குழம்பு செய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அதற்கேற்றதான நாம் இறைச்சியை வாங்கி அதை பக்குவப்படுத்தி கழுவி சுத்தப்படுத்தி அதற்கு சேவையான மசால்களை எல்லாம் போட்டு பின்பு அதை எடுத்து நாம் என்ன பண்ணுகிறோம், அதற்கேற்றவாறு ஒரு பக்குவமாக ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வைத்து இல்லை அது ஒரு அடுப்பில் வைத்து அது சூடான பின்பு இதை போட்டு வேக வைத்து பக்குவம் பார்த்து அதற்கேற்றவாறு எல்லாவற்றையும் போட்டு பின்பு அதை எடுத்து வைத்த பின்புதான் அது ஒரு சுவையான ஒரு குழம்பாக மாற்றப்படுகிறது. அதே போலத்தான் நாம் ஒரு உணவை தயாரிப்பதற்கே இவ்வளவு தேவைப்படுகிறது என்றால், இவ்வளவு பிரயாசங்களை நாம் பட வேண்டியதென்றால், அரசியலில் 24 மணி நேரம் எல்லாவற்றையும் மக்களுக்காக நாம் களத்திலிருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து அதன் மூலமாக நற்பெயர்களை எடுக்கும்போது மட்டும்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே தான் முற்காலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதாவது நாம் ஒரு சமையல் கறி குழம்பு செய்து கொண்டு இருக்கும்போது அதில் ஏட்டு சுரக்காய், அதாவது பேப்பரில் சுரக்காய் என்று எழுதி அதை நாம் கிழித்து அந்த குழம்புக்குள் போட்டால் அது சுரைக்காயாக மாறாது.
சுரைக்காய்கள் எப்படி மாறும்? வெறும் பேப்பராக தான் இருக்கும். அப்பொழுது அந்த கறியும் கெட்டுப்போகும், குழம்பும் கெட்டுப்போகும். ஆனால் ஒரிஜினலாக ஒரு சுரைக்காயை வாங்கி வெட்டி அதை எடுத்து அந்த கறி குழம்புக்குள் போட்டு வேக வைத்தால் அப்போ இரண்டும் சுவையாக நமக்கு கிடைக்கும். அதே போல்தான் எந்த ஒரு செயலும், தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், யாராக மனிதராக பிறந்த ஒவ்வொருவராக இருந்தாலும், நாம் ஃபீல்டுக்குள் சென்று அதற்கேற்ற வேலைகளை நாம் செய்து கஷ்டப்பட்டு உழைக்கும்போது அதற்கேற்ற பலனை இறைவனும் கொடுப்பார், மக்களும் கொடுப்பார்கள். நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுவே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் நாம் முன்னேற்றம் அடைய முடியும் என்பது இறைவனுடைய கருத்து. இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆதாமுக்கு என்ன சொன்னார் என்றால், நீ வேர்வை சிந்த கஷ்டப்பட்டு உழைத்து அதனுடைய பலனை நீ புசிப்பாய் என்று வேதம் சொல்கிறது. இதைதான் அனைத்து வேதங்களும் சொல்கின்றன. உழைத்தால் உயர்வு. ஆகவே இதை நான் பொதுவான கருத்தாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும்.